கராத்தே என்பது எந்த ஆயுதத்தையும் கையில் ஏந்தாமல் தன் கை கால்களையே ஆயுதமாக கொண்டு எதிரிகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்கக்கூடியதுதான் இந்த கராத்தே கலை. கராத்தே என்றவுடன் சண்டை மட்டும்தானா என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். சண்டை என்பது கடைசி பட்சம் தான். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. தன்னிடமிருந்து காத்துக் கொள்வது, அதாவது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம டிசிப்ளினா, தன்னம்பிக்கையா, தைரியமா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கராத்தே கலையை கற்கும் போது தானாகவே வந்துவிடும். நம்மளுடைய எம்எஃப் பள்ளியில குறுகிய காலத்துல இந்த கராத்தே பயிற்சி பண்ணி தேசிய அளவுல நடந்த போட்டியில கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கராத்தே கிரேடிங் எக்ஸாம், அதாவது பெல்ட் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி, அதுல கலந்து பெல்ட் வாங்கியிருக்காங்க. அவங்க தன்னுடைய அந்த கற்ற கலையை இப்பொழுது உங்கள் முன் செய்து காண்பிக்க இருக்கிறார்கள். உங்களுடைய கரகோஷம் எழுப்பினால் அவர்களுக்கு இன்னும் உற்சாகமாக நன்றாக செய்வார்கள். Inside, right. Hands on back. Left and forward. Sotsuki, arm down here. 8, 3, 7, 3, 4, 1, 6, 2, 2. Hands on back. Gyatsuki, arm down here. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Enjayam, Santosuki. 1, 2, 3, 4, 5. Here. Hirandrai. Hiranki, Sotsuki. 1, 2, 3, 4, 5. Here. Hitachi. Choraruki, Gyatsuki. 1, 2, 3, 4, 5. Here. கராத்தேவில் 2 விதமான சண்டைகள் உண்டு. ஒன்று நேருக்கு நேராக நின்று இருவரும் சண்டை போடுவது. மற்றொன்று இமேஜினேஷன் ஃபைட் என்று சொல்லுவாங்க. ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்களாவே ஒரு கற்பனையான ஒரு சண்டையை பண்றதுதான் கட்டா என்று சொல்லுவாங்க. அந்த கட்டா என்ற பர்ஃபார்மன்ஸில் தான் இப்ப தேசிய அளவு நடந்த போட்டியில வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப அந்த கட்டா என்கிற பர்ஃபார்மன்ஸை இப்பொழுது செய்து காண்பிப்பாங்க. கட்டா தேக்கி போட்டு 1, I'll count here. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த கட்டா பயிற்சியை தொடர்ந்து செய்யும் போது, பயிற்சி செய்யும் போது உடல்கள் எந்த அளவுக்கு பிளெக்சிபிலிட்டியாக இருக்கும் என்பதை இப்பொழுது பயிற்சி மூலம் செய்து காண்பிக்க வருகிறார்கள். பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணும்போது கிளாப் பண்ணாலும் அவங்களுக்கு உற்சாகம் இருக்கும். நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் देखिए कुछ छोड़ा सारी क्या छोड़ा இந்த பையன் தான் தேசிய அளவில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவன். Domo arigato karateka.
தேங்க்யூ.